பதி ஜகதாம்பதி. அடியனுக்கு அனுகிரகத்தினுடைய வாக்கியமானது வாழ்நாளத்தில் அன்புகள் கூடுதலான மாமகமும் பாடியே. அவர் பீட்டிக்க ஆலயம் சுவாமி பீட்டிக்க முன்னாலே கொடுத்துருக்காரு அடியான் பற்றி. அதனால் அடியானுடைய விஷயத்தில் அநேகமாக இந்த ஸ்தான விஷயமாகத்தான் இருக்கும். யோனித்யம் அக்ஷத பரானுடைய இவ்வருப்பம் யாமோகதஸ்தராணி நாராயணே. அப்படின்னு பாஷ்காருடைய தனியாக தெரிஞ்ச விஷயம். எம்பெருமானாருடைய வைபவம் சொல்வதென்றால் அதற்கு சூச்சனையாக இருப்பது எம்பெருமானிடத்தில் இருக்கும் அவருடைய பேரன்பு வியாமோகம். அதனால்தான் அந்த தனியாக வந்தது. இதற்கு பின்னால முதல் வாக்கியம் பஞ்சாப சமயம். அது பல சமயமா பல சமயமா மாற்றம் வாழியதா இல்லை மாற்றம் வாழியதா எதுவாக இருந்தாலும் அர்த்தம் ஒன்றுதான். அந்த அந்த வாழி திருநாமத்திற்கும் இதுக்கும் ஒரு தொடர்ச்சிய சங்கதியை நாம் பார்க்கணும். பரசமயம் மாய்க்க வந்தவன்தான் எதிராச்சலம் பூர்வாச்சாரிய சுரட்சிதாம் பகவதி யாதார்த்தஸ்திதாம் ஆனந்தாந்தரிகாச்சரே ஸ்மரசா பவமா பிபந்தம் அப்படின்னு எதை நாம் ராமானுஜ தரிசனம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு அவருடைய பாஷ்யகாருடைய காலத்துக்கு முன்னால இந்த விசிஷ்டாத்வைத சித்தாந்தம் இல்லை என்பது இல்லை. அது அதற்கு முன் இருந்த ஆச்சாரியர்கள் காலத்தில் சயோத்திய கலகத்தினாலேயும் அத்வைதிகள் போன்ற பிற மதத்தினாலேயும் நம் சித்தாந்தமானது மறுபடி இருக்கிற நிலையில சுவாமியுடைய அவதாரம் ஏற்பட்டது என்று இது சரிதம் எல்லாரும் தெரிஞ்ச விஷயம். இந்த ஸ்லோகத்தை அனுசந்தானம் பண்ணும்பொழுது கருத்மானுடைய சரித்திரம் நாம் அனுசந்திக்கிறோம். அவருடைய பிரபாவத்தினால் இந்த ஸ்ரீபாஷ்யம் நமக்கு கிடைத்ததாகவும் அப்படியே விவரிக்க போல அதே ரீதியில மண்ணு புகழ் ஏன் என்றால் சுவாமி தேசிகனுக்கும் கருத்மானுக்கும் இருக்கிற சம்பந்தம் இந்த ஊர்ல இந்த விதேசத்துல ஏற்படவேதான் அன்றையுள்ளவர்களாகி என்ற ரீதியில இங்க அவதாரம் செய்து பல நூல்கள் விரித்து உரைக்கும்படியான ஒரு பாக்கியம் ஏற்பட்டது நம் சம்பிரதாயத்திற்கு. அது மட்டுமல்லாமல் அந்த விரித்து உரைத்து அந்த உரைத்து எழுதுறதோ வியாக்கியானம் பண்றதோ
காலக்ஷேபம் சாய்க்கிறதோ எதுவாக இருந்தாலும் இந்த விதேசத்திலேயே ஒரு தலைமுறைக்கு மேல ஒரு தலைமுறை 30 வருஷம் சொல்லுறாங்க. அதற்கு மேலேயே 40 வருஷம் மேல இங்கேயே எழுதியதாக நாம் அவருடைய வைபவத்திலிருந்து நாம் தெரிஞ்சிருக்கோம். இப்போ இந்த வியாமோகம்ன்றது அதாவது இந்த மஞ்ச பாஷாயம்ன்றது பாஷிகார இருக்கிற பாஷாயத்துக்கும் தேசிகம் காலத்தில் இருக்கிற பாஷாயத்துக்கும் பல வித்தியாசங்கள். அதுல அதிக பொறுப்பு யார் ஏற்பட்டதுன்னா சுவாமி தேசிகனுக்கு ஏற்பட்டது. எம்பெருமான அவர் காலத்துல உபாயம் பக்தி யோகம் மோட்சத்துக்கு உபாயம் பக்தி யோகம் ரீதியில ஒரு வேதாந்த தரிசனம் எல்லா இடத்திலையும் பரவியிருக்கும் பொழுது அதற்கு அர்த்தம் சாதிக்கும்படியான காலத்துல அந்த பிரம்ம விசாரம் பண்ணி அந்த பிரம்மம் சத்ரூபா அசத்ரூபா நிர்குணமா சகுணமா என்றெல்லாம் விசாரம் பண்ணி தத்துவத்ரய விசாரத்தை நிரூபணம் பண்ணும்படியான ஒரு தசை எம்பெருமானாருக்கு ஏற்பட்டது. அதில் தத்துவத்ரய விசாரம் பண்ணும் பொழுது பிற மதங்களையும் பஞ்சம சமயம் பல சமயங்களையும் கண்டிக்கும்படியான சந்தர்ப்பத்தில் ஸ்ருதி ஸ்மிருதி இதிகாச புராண ஆதாரங்களுடைய அவலம்பத்தினாலேயே தன்னுடைய கிரந்தத்தை ஈடேறி நமக்கு அனுகிரகிக்கிறார். அப்படி இருக்கும்போது 32 வித்யைகள் பிரம்மசூத்திரத்தினால சாட்சாத் பிரதிபாதிக்கப்பட்டன. அந்த 32 யமச வித்யை ஒரு வித்யை உண்டு என்பதை மங்கள ஸ்லோகத்திலிருந்தும் அதிலிருந்து 4ஆம் அத்தியாயம் பல இடங்களில் ஸ்பஷ்டமாகவும் சில இடத்தில் கோடித்தும் காண்பித்திருக்கிறார்கள். அப்படி இருந்தும் சரணாகதி விசாரமாக இதற்குள்ள தஞ்சபுரிக்கு வியாக்கியானம் உபன்யாசம் செய்திருக்கும் பொழுது சுவாமி சாட்சிய விஷயங்கள் எல்லாம் அங்க ஒன்றும் சொல்லலையே. அப்படி ஸ்ரீபாஷாதி கிரந்தங்கள்ல சொல்லலை கூட பல விஷயங்கள் சுத பிரகாஷிகாதி கிரந்தங்கள வியாக்கியானங்கள்ல நிரூபணம் பண்ணிருக்கார். பல உதாரணம் இருக்கு. முதல் ஸ்லோகத்திலே இருக்கு. இந்த எம்பெருமானுடைய நிகிரகத்தை சமிக்கணும்னா என்ன வழி? எம்பெருமான் நிகிரகம் நமக்கு வராதிருப்பதற்கு என்ன வழி என்ற பிரபலம் தான். அப்படின்றத ஆனந்தமயாதிகரண சுத்த பிரகாசியில அன்னமய பிராணமய மனோமய விஞ்ஞானமய ஆனந்தமய சித்தாந்தாம் மனோ சித்தாந்தாம் இடத்துல அங்க அவனுடைய நிகிரகத்திற்கு சமணம் பண்ணுவது அது அவனுடைய நிகிரகமானது பிரபதன சாத்தியம். நிகிரகஸ்த பிரபதன சாத்தியத்வாத் அப்படின்னு ஸ்பஷ்டமாக ஆனந்தமயாதிகரணத்தில் இந்த விஷயம் சொல்லப்பட்டது. அப்போ இந்த சரணாகதி வித்யை
சரணாகதி என்பது நமக்கு உபாயம்தான். பக்தி யோகம் நமக்கு உபாயம் இல்லை, அகிச்சரனுக்கு உபாயம் இல்லை என்பதை இந்த வேதாந்த தரிசனத்தில் சுவாமியால சொல்ல முடியாது. ஏன்னா சந்தர்ப்பம் அந்த மாதிரி இருக்கு. அது வேதாந்த தத்துவ விசாரம். ஆனா கத்தியத்திரயத்துல சுவாமி எவ்வளவான இந்த குறையை போக்கி நமக்கு இதுதான் நம் சம்சாரிகளுக்கு இதுதான் நமக்கு பரமபாயம், இப்படி இருக்கும் நிலையில இதுதான் நமக்கு அப்படின்றத ஸ்தாபிக்க பண்ணினார். இப்போ சுவாமி தேசிகனுக்கு ரெண்டு விதமான பொறுப்பு. அதையும் ரட்சிச்சாலும் தத்துவத்தையும் ரட்சிச்சாலும் சம்பிரதாயத்தையும் ரட்சித்தாக வேண்டும். ரெண்டுமே எப்பெருமானவர்களுடைய இந்த ரெண்டுமே எப்பெருமானவருடைய திருவிழமாக இருக்கும் பொழுது அதை ரகசிய கிரந்தங்கள்ல கூட இதுதான் சுவாமியுடைய தேசிகனுடைய ஒரு பெரிய விசேஷம். எந்த ஒரு பாஷையிலையும் எந்த ஒரு கிரந்தகர்த்தாவாலும் முடியாததாலும் சுவாமியால் தான் பண்ண முடியும்னா ஒரே விஷயத்தை சுவாமி சாட்சாய் ஒரே விஷயத்தை பல யுத்தங்கள்ல சுவாமி தேசிகன் சாட்சாரம் அப்படின்னு பல மகான்களுடைய அனுபவம், பல புத்தகங்கள் இருக்கிற விஷயங்கள், அந்த விஷயம் பிரதானமான விஷயம் ஒன்றா இருந்தா கூட அதுல ஏதோ ஒரு அம்சம் ஜோடிக்கப்பட்டிருக்கும். அது எத்தனை சேமிச்சாலும் நமக்கு புதிய புதியான அம்சம் நமக்கு கிடைக்கும். இது நாம் நம்ம சொல்றது பெருமை இல்லை, பாவாஸ்தி பதே பதே என்று அப்பைய தீட்சிதர் இது சொல்லும் பொழுது அவரை அனுபவிச்சிருக்க. சுவாமி தேசிகனுடைய 4 விதமான பிருங்கங்கள் சமஸ்யா சஹஸ்ரி, கவிதாதிக சித்தம், வேதாந்தாச்சாரிய, சர்வதர்ம சுதந்திரம், இந்த 4 பிருங்கங்களுக்கும் இது எப்போ இது சாஸ்திரமாக ஆகும் என்று பிரமாணத்துடன் வியாக்கியானம் பண்ணுங்க. யாராவது வியாக்கியானங்கள் இருக்கு. இது பிராச்சீன வியாக்கியானம். அந்த ரீதியில சுவாமி தேசிகன் இங்க இந்த தத்துவ விஷயமாகவும் ரகசிய விஷயமாகவும் நம் சம்பிரதாயத்தில் இருக்கிற விஷயங்களை அதை ஒருமைப்படுத்தி நமக்கு எல்லா கம்சங்களையும் கொடுத்திருக்கேன். ரகசிய கம்சங்கள்ல சில்லற ரகசியங்கள்ல தத்துவம் பார்த்துருக்காங்க, ரகசியம் பார்த்துருக்காங்க. அதுல தத்துவ நவநீதம், தத்துவ மாதங்களுக்கு இருக்கிற விஷயம் தத்துவ நவநீதம் இருக்கும். ஆனா ஒரு அம்சம் மேல இருக்கும். தத்துவ சந்தேசத்துல இன்னொரு அம்சம் மேல இருக்கும். மாதிரி அந்தந்த அதிகாரிகளுக்கு நாம் டெய்லி எழுதிக்கிற மாதிரி இந்த விஷயம் இப்படி நான் அதை கோல் பண்ணி வச்சுட்டோம்னா இது நமக்கு புரியும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு சந்தேகமாக எழுதிக்கொண்டு எப்படி நாம் பண்ணுறோம், அந்த மாதிரி ஒரு சந்தேகம் பண்ணி சூத்திரத்திலிருந்து ஆரம்பிச்சு பாஷ்யம் பரியந்தம், பாஷ்யம் என்பது சம்பிரதாயத்தில் ரகசிய கிரந்தத்துக்கு பாஷ்யம் என்று நாம் பார்க்கணும் என்றால் அது ரகசியத்திரை சார்ந்தான். ரகசியத்திரை சார்ந்தான் எதற்காக நாராயண சப்தத்தினுடைய அம்சம், நாராயண சப்தத்தினுடைய அம்சத்தை சுவாமி ரகசியத்திரை சாரத்தில் பிரத்யக்ஷம் அதை அனுபவிச்சு நமக்கு அது சாதிக்கிறார்.
ஆனா பிரத்யக்ஷரம் அனுசந்தானம் பண்ணும்படியாக பாஷ்ய கிரந்தங்கள் நமக்கு கிடையாது. இந்த பிரம்மசப்தார்த்தம் நாராயணால் எல்லாம் சரிதான். அதுக்கு விசேஷமாக எத்தனை சவிசேஷ குணங்கள் எல்லாம் இருக்கு. ஆனா அந்த அர்த்தங்களை எடுத்து நமக்கு 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 புரியும் பாஷையில அதை நாராயண சப்தார்த்தத்தை எடுத்து அது திருமங்கை அந்த பாஷங்களையும் எடுத்து, ஏன்னா அது பெரிய திருமொழின்னு சொல்றது இல்லையா? அதனால அந்த அர்த்தத்தையும் அந்த பாஷங்களையும் பிரமாணமாக நமக்கு ஓடிதாடி எப்படி பகவத் சப்தத்தையும் பிரம்மசப்தத்தையும் ஆண்டாண்டு விசாரித்து நமக்கு தெளிவுபடுத்தினாரோ ஸ்ரீபாரதத்தில் வேதாந்த சாரம் தீபாவளிகள்ல சுவாமி தேசிகன் ஸ்ரீ சப்தார்த்தத்தையும் நாராயண சப்தார்த்தத்தையும் இங்கு பலவிதமாக பல கிரந்தங்கள்ல நமக்கு சாய்ந்த ஸ்தோத்திர கிரந்தம் வேறு. அந்த ஸ்தோத்திர கிரந்தத்துல கத்தியமும் ஒன்று இருக்கணும். ஏன்னா எம்பெருமான கத்தியத்தை அனுகிரகிச்சார், நாமும் ஒரு கத்தியத்தை அனுகிரகித்தோடனே அந்த ஜீவ கத்தியம் அனுகிரகிச்சார். அந்த கத்தியத்துல அது ராமன் விஷயமாக அனுகிரகிச்சார். ஏன்னா அவனுக்கு தான் இந்த நைவேதி பகவானது அவனுக்கு தான் ஏற்படும். பல்லாண்டு அவனுக்கு தான் நல்லா சாசனம் பண்ண முடியும். ராஜாவுக்கு பல்லாண்டு பாடுகிறவனே தவிர ஒரு மனிதனுக்கு மற்றவங்களுக்கு பாட மாட்டார். அதனால்தான் திருப்பல்லாமல் அப்படிதான் அமைஞ்சிருக்கு. வாடாத தமிழ்கள் அதை ராமனுக்கு ஆரம்பிச்சு சாரணம் இல்லாமை அப்படின்னு உபசம்ஹாரம் பண்ணும் பொழுதும் அந்த ராமனுக்கு தான். அப்போ அது அவனுக்கே அது செவிசாயம் என்று அந்த ஜெயதேவ மகாவீராக ஆரம்பிச்சு அந்த ஜெயகோஷம் பண்ணின நம் தேசிகன் பாதுகார சகஸ்திரம் சாதிக்கும் பொழுது ஜெயதி எதிராக சோதி, அப்புறம் தான் மாலிகை ஜெயகோஷம். ஏன்னா சுவாமியுடைய சாட்சாத் ஆச்சாரியன் எம்பெருமான் இல்லை. இருந்தாலும் காவியம் முதல் கொண்டு எல்லா இடங்களிலும் எதிராளுடைய திருநாமம் இல்லாம சுவாமியுடைய அனுபவம் இருக்காது. சுவாமியுடைய அனுபவம் இருக்காது. இங்க இந்த வியாபகம் சொல்லும் பொழுது சுவாமி தேசிகன் இந்த பெருமாள் விஷயமாக மட்டும்தான் 3 விதமாக அனுபவிச்சார். பிராகிருதத்திலையும் சம்ஸ்கிருதத்திலையும் அப்புறம் தமிழிலையும் 3 விதமாக அனுபவம் பெற்ற எம்பெருமான் தேவராஜன். ஏன்னா இவருக்கு எப்படி வியாமோக அங்க அப்படியே பாசம் தெரியாது தான் சொல்லுங்க. கொண்டாட மேல் இன்னும் ராமாயணம் இருந்தாங்க. சொன்னாலே இவருக்கு பயன் தான் காதல், நிரதிசய பிரேமம். ஒன்னு அரங்கநாதன் இல்லை. அந்த ஸ்ரீரங்கம் சொல்லும் பொழுது எப்படி எம்பெருமானுக்கு ஒரு காதல் ஒரு மயல் ஏற்பட்டதோ அந்த வாசல் செய்யும் போதுதான் அந்த புயலே இருக்கு. அந்த புயல் சொன்னதுக்கு ஏதோ புயல் நடந்து வச்சிருந்தேன். கருமேகம் நான் சொன்னதும் சுவாமி சாட்சிங்க அது புது வருஷம் மாதிரி தெரியுது. அங்க திருவரங்கமே என்று இவருக்கு ஞாபகம் ஏற்பட்டதான். அதனால்தான் சுவாமி தேசிகனுக்கும் இவருக்கு வியாபகம்
இங்கு இங்கு எழுதின கிரந்தங்கள் எல்லாமே வியாமோகபரமான கிரந்தங்கள் தான். வியாமோகபரமான கிரந்தங்கள் தான். வியாமோகமான இந்த லோக பாஷையில காதல்னு சொன்னாங்க. இது நிரதிசய பிரேம யஸ்யாதி நிரதிசய பிரியா சேவாசி பவதி அப்படி வர்ணியோ பவதி ரீதியில அந்த மாதிரி அந்த பத பிரயோகங்கள்லாம் கூட அவங்க ராகவதி மதியுமே அப்படின்னு அப்புறம் காந்தம் முகம் அப்புறம் சுவாந்தம் விபூஷியத்தை எம்பெருமானுடைய வேதாந்தனுடைய அவனுடைய வழிவகைகள் சுவாந்தம் விபூஷியத்தை அங்க வேதாந்தனுடைய காந்தம் பத்திரம் கிடக்கிறதுக்காக சுவாந்தையாகும் விலகதி மன ஸ்வாகதோ தாரமயத்தம் சொல்லிக்கொண்டு உதாரணம் அந்த தாரையாக உதாரணமா அதனால சுவாகதம் பண்றதான் தாயாக அந்த இருக்கிறதுனால முடிந்த கடாட்சம் ஏற்படுறதாக பண்றாங்க. அந்த மாதிரி விஷயத்தையுமே ராகவதியை பத்தியுமே அப்படின்னு சுவாமி தேசிக அனுபவிக்கிறார். அதே மாதிரி இங்க சுவாமி சஞ்சா மாதிரி அந்த யௌவன அபுமார இத சுவாமி அச்சுத சதகத்துல எடுக்கல. இவன் குமாரனும் இல்லை யௌவனும் இல்லை, ஆனா நித்தியம் சுபாவ சித்தம்னு எடுக்கிறதுனால அப்படி அப்படி இதுதான் எந்த உண்மை குமார தசையும் இல்லை யௌவனமும் இல்லை, அப்படி எந்த தசை நித்தியம் சுரூப சித்தம் அப்படின்னு எடுத்துட்டு சுவாமி எவ்வளவாக உகந்த ஒரு விஷயம் பகவத் கைங்கரியத்தை காரணம் பாகவத கைங்கரியம் பிரதானம் என்பது சுவாமியுடைய திருவிழம் குடும்பமாக திருவிழம். அதனால்தான் பகவத விசாரத்தை காரணம் பகவத விசாரம் வந்து பலியசு அப்படின்னு அந்த அதிகாரத்தை நிகமனம் பண்ற அத சுவாமி இந்த ஊர் இந்த 3 தேவநாயக பஞ்சாசதாயிரம் அச்சுத சதகம் அச்சுத சதகத்துல கிட்டத்தட்ட 20-25 ஸ்லோகம் மேல அது இங்க இருக்கிற பாகவதாவுடைய மகிமகம் பாகவதனுடைய மகிமையே என்ன அப்பதான் மண்ணுகள் ஊதுவதால் மனம் முகம் இல்ல வைணவம் என்ற வேணுடைய தன்மை வேணுன்றது மூங்கிலுடைய தன்மை என்ன வணங்கிதான் இருக்கணும். வைணவத்தில் நாம் தழுகிறோம் என்ற வணங்கி நிற்கும்படியான ஒரு தன்மை நமக்கு இருந்தாலும் நாம் வைணவன். அதனால சுவாமி தேசிகன் இங்க இருக்கிற பாகவதாவுடைய பெருமையை சாதிக்கும் பொழுது பக்த அடி எந்த பாஷமும் தெரியாது, எத்தனை சாதிக்கலாம். பக்த தாக இது வந்து இவ பிரார்த்தனை சொல்றதா ரொம்ப விசாரம் இருந்தாலும் பக்த தாவக சேவா ரச பரிதா பக்த பக்த இந்த இருக்க நன்மை காலத்தில் தாவக சேவா ரச பரிதா அப்படின்னு மேல சொல்லுவாங்க வருது. கடைசி இங்க சம்ஸ்தாரிதா இவன் இங்க இருக்க வச்சுக்கலாமா இந்த பக்தன் இந்த மறுமை காலத்தில நீங்கள் இந்த ஊரிலே இருக்க வேண்டியதுதான், இந்த ஊரிலே இருக்க வேண்டியதுதான். எதுக்காக லோக சம்பிரதாயம் லோக சம்ரட்சணார்த்தம் வேலை இருக்கு அப்படின்னு தெரியல. லோக சம்ரட்சணத்தை கொண்டு விவசாயிக்கிறாங்க. அச்சுறு சொல்லுங்க பக்தாக நம்ம ஆரம்பம் பக்தா ஸ்தாபக 60 வருஷம் பக்தாக தாவக சேவா ரசம் பரிதா அவளுக்கு பிராகிருதம் சொல்ல வேண்டியது. நம்ம வந்து அப்புறம்
அது நெய்ஜம் சொல்லுவோம். இந்த அபராதம் பண்றது ராஜத்துக்கு ராஜத்துக்கு இப்போ இன்னொன்று சுவாமி தேசிகன் விஷயமாக இந்த பட்டங்குழல் மனம் போக்கும்படியான பட்டக்காலம் வேதாந்தாச்சாரியன் என்று இருக்கு. சுவாமிக்கு தேவதேவத்தால் அப்படின்னு இருக்கிறதுனால அங்க ஒரு சுவாரஸ்யம். அங்க சொகவினி ஹரிதத்தம் அப்படின்னு சொல்ற அது வேதாந்தாச்சார தன்னுடைய பிரிந்த சுவாமி என்பதுனால் தேசிகனுக்கு அணுகலை செய்ய அதான் சொகம் ஹரிதத்தம் அதை சுவாமி சமர்சனம் பண்ணி காண்பிச்சார். தேவதேவன் தேவன சுகவான் தேவன் தான் யாரு ரங்கநாதன். அந்த ரங்கநாதன் விஷயமாகவே அதிகரண சாராயம் சாதிச்சார், தாற்பயம் சாதிச்சார். ஏன்னா உபயரங்காச்சாரியராக நாமரூபாணி அபிவிகிதவதா தேவதேவதா சொன்னதால அவனுடைய வாக்க சமரசம் பண்ணியான். அதற்காக சுவாமி தேசிகன் அவன் வழியாக அத்தியாசிக ரீதியில அந்த அவனுடைய விவாதத்தை சிம்மாசனமாக நாம் கைவிடுகிறார். அதனால வாதி அதிகாரிகள் பயந்து போடுவது சகஜம். அதனால இத்தனை கிரந்தங்களும் சாதித்திருக்கிறார். இத்தனை கிரந்தங்கள் சாதித்திருப்பது இந்த உபய வேதாந்தத்திற்கு ஒரு ஐகலட்சியம். அது ஒரு பெரிய விஷயம். உபய வேதாந்தத்துக்கு ஐகலட்சியம் என்பது பெரிய விஷயம். இங்க விஞ்ஞான சாச்சாரி பிரசமாச்சாரிய சுவாமி சாச்சாரி சராஜிகளும் ஒத்துக்கவே இல்லை. அவனுடைய வியாக்கியானத்தையும் அந்த வியாக்கியானம் நமக்கு திவ்யபுரத்துக்கு வியாக்கியானமா இருக்கு. அதுவும் நமக்கு அனுகூலமா இருக்கணும். சிவாச்சாரியனுக்கு நமக்கு அனுகூலமா இருக்கணும். ஸ்ருதி ஸ்மிருதி இதிகாசாரிகள் அதெல்லாம் அனுகூலத்துக்கு அவசியம் இல்லை. எங்களுடைய திருவாக்கு அப்படின்னாலே நமக்கு வேற ஒன்றும் தேவையில்லை. அதனால எப்படி சத்தியாராசின்னு அந்த அதிகமசாராவை என்பது சுவாமிக்கு துத்தராசியாகிறதுனால போஷகமாகும். தாற்பயத்தினால போஷகமாக இருக்கிறது அதிபட்ச சாட்சிகள் பதவியாக போகியமாக தாற்பயத்தாவே இருக்கு. இப்போ இந்த ரகசிய கிரந்தங்களுடைய விஷயங்கள், அதாவது ரகசிய கிரந்தங்களுடைய சாதம் சரணாகதி வித்யா, வேதாந்த வித்தியினுடைய சாதம் உபாசனம். இது ரெண்டுத்துக்கும் விரோதம் இல்லாமல் அப்பதான் பாஷிகாருடைய சுருதியை நாம் தலையேற்றுக் கொண்டு செலவேற்றுக் கொண்டு அதை நாம் ரட்சிப்பதாக ஆகும். ஏன்னா குருவாச்சாரிய சுரட்சிதா என்று சொன்ன இடத்துல குருவாச்சாரிய இந்த மாதிரி ரட்சணம் பண்ண அப்படின்னு பிரச்சார பிரசாரம் பண்ணாரு. அந்த பிரச்சார பிரசாரம் நான் வேற விதமாக பண்ணிட்டு இந்த தரிசனத்துக்கு ஒரு காரியம் ஏற்பட்டுடும். அதனால இன்னி வரைக்கும் சுவாமி தேசிகனுடைய திருவாக்குதான் மற்ற எல்லா சம்பிரதாயத்திற்கும் மூலமாக இருக்கு. இதுல சமீபத்துல நிம்பார்க்க சம்பிரதாயம் ஒரு சம்பிரதாயம், நிம்பார்க்க சம்பிரதாயம். அந்த நிம்பார்க்க சம்பிரதாயத்துல அவங்களும் வேதாந்த விசாரம் பண்றாங்க, பிரம்மசூத்திரத்துக்கு வியாக்கியானம் பண்றாங்க. பிரம்மசூத்திரத்துக்கு வியாக்கியானம் பண்ணச்ச ஸ்பஷ்டமாக உபாயம் ஞாசம் சரணாகதி அப்படின்னு எழுதியிருக்க. சரணாகதி மட்டும் எழுதிக்காம
விதமான அங்கங்களை எழுதியிருக்கிறார். இதுக்கு பிரமாணம் சொல்ற நம் ஆச்சாரியர்கள் இருந்தாலும் எந்த ஆச்சாரம் இருந்தாலும் அதில் வரல தவிர்த்தது. இதை பின்னிட்டவர்கள் இதை ஆதரிக்கும்படியான ஒரு சித்தாந்தமாகவும் இருக்கு. மேலும் பக்தி சித்தாந்தம் என்று வெளில சொல்லிட்டு இருக்கிறார். வைஷ்ணவ சித்தாந்தங்கள் புஷ்டிபாகம் சொல்லிட்டு இந்த மல்லபாச்சாரியம் ஸ்ரீமத் பாகவதாச்சாரியர்கள் அங்கெல்லாம் கூட இந்த சரணாகதியாக ஏற்கனவே சொல்லியானோ அதெல்லாம் அங்க வியாக்கியானம் பண்ண முடியாது. இதற்குதான் மூல புருஷனாக சுவாமி தேசிகன் எழுந்தொழிலிருந்து நம் ராமானுஜருடைய புகழை ஸ்திரப்படுத்தும்படியாக நமக்கு ஏற்படுத்தி நம்மை இந்த லோகத்திற்கு ஒரு அடையாளம் கொடுக்கும்படியாக சுவாமி தேசிகன் நமக்கு அனுகிரகித்து நான் அடியன் இந்த மாதிரி அடியன் வித்தியாசப்படியாக பிரயத்தப்பட்டேன். மனிதர்கள் ஒரு பணம் வருவோம் அப்படின்னு. மேலும் பாஷிகார சன்னதியில ஸ்ரீபெரும்புதூர்ல அங்க நம்மாழ்வார் இரண்டு பக்கம் தேசிகம் எழுதுறார். நம்மாழ்வார் பாஷிகார் எதுல தேசிகம் அதை மாமனார் மங்கை அந்த பாசனம் செய்து சொன்னா அது அப்படியே அம்மையை பார்த்துக்கலாம். இப்போ பிரத்யட்ச ரூபமா திவ்ய மண்டல விக்கிரத்திலையும் சுவாமி தேசிகம் அம்மாதிரியாக எழுந்தொழிலிருந்து மண்ணுகள் கூடுகிறார் மனம் கௌரவப்படியாக எழுந்திருக்கிறார். இம்மாதிரியாக அடியனுக்கு ஏதோ ஒரு ரெண்டொரு வார்த்தையை வித்தியாசப்படியாக ஏதோ சம்பந்தம் ஒரே சம்பந்தம் ஆகிருஷ்டமான செய்து தேவனா சம்பந்தம் அவனுக்கு எப்படியோ ஆகர்ஷிக்கிறதுக்கு ஏதோ ஒரு உபாயம் அப்பப்போ பண்ணி கொடுப்பார். அதுல ஒரு வியாதி இவன் எல்லாருமே உபன்யாசக்காரர். அதுல உபன்யாசக்காரர் இந்த சுவாமி எப்பயும் உபன்யாசம் பண்ணிருக்கிறார். அடுத்த வாரம் பின்னாடி அப்படிதான் எல்லாரும் உபன்யாசக்காரர். அதுல தகட்டாம இருக்கிறதுக்கு ஊர்காவல் முடியும். அதனால மத்தியமணி நியாயன அடியல் இங்க அடியலை ஏற்படுத்தியிருக்கு. எம்பெருமானுக்கும் சுவாமி தேசிகனுக்கும் அடியனுடைய கிருத்தஜத்தையும் இந்த கமிட்டி சேர்ந்த எல்லோருக்கும் அடியனுடைய பிரணாமத்தையும் தெரிவித்துக் கொண்டு முடித்துக் கொள்கிறேன்.